ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 12th மினிமம் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கிறீங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபோட நேம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஜாபில் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10+2. ஸோ 12th வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ரெகுலர் கோர்ஸில் ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஆர் டன் வித் தேர் அகாடமிக் ஆர் எக்ஸாமினேஷன் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு, மற்றபடி ஷிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மாற்றி போடுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 2 லேக்ஸ்லேருந்து 3,40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16,000க்கு மேலேயே வரும். ஸோ அந்த சேலரி இல்லாமல் அது போக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜாபில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜீட்டா மீல் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1100. ஸோ 1 மந்த்துக்கு வந்து 1100 மதிப்புள்ள ஜீட்டா மீல் கார்டு வந்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு 5 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் வந்து நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலவன்சஸாக தராங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 5 days வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஒர்க்கிங் இருக்குது. 2 days வந்து கன்சிக்யூட்டிவ் வீக் ஆஃப். ஸோ 2 days வந்து தொடர்ந்து வீக் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக சாட்டர்டே சண்டேஸ் தான் வீக் ஆஃப் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ சனி ஞாயிறு இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற நாள் கூட மாற்றி வந்து தராங்க. இதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்நெட் அலவன்சஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 1,250 ரூபாய் வந்து உங்களுக்கு தரதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு லேப்டாப் அல்லது வந்து பிசி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்கேம் இருக்கணும், ஹெட்ஃபோன் இருக்கணும், மைக்ரோஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மொபைல் ஃபோன் அல்லது டேப்லெட், ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஸோ வேறு யாரோட ஹெல்ப்லேயும் நீங்கள் வந்து இந்த அசஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் லிங்க்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நௌக்கரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து அமேசானோட ஜாபை நௌக்கரியில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ரோல் வந்து தமிழ்நாட்டுக்காக இப்போ வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் சேலரி பேக்கேஜ் வந்து 2 lakhsலேருந்து 3.5 lakhs பெர் ஆனம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்காக எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வேணும்னா நீங்கள் சென்னை லொக்கேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 12th குவாலிஃபிகேஷன்லேருந்து இந்த ஜாப்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் லிங்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கீழே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நௌக்கரி பேஜ் கிளிக் பண்ணி அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் அண்ட் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.